அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னும் அக்டோபர் 8ஆம் தேதி தேர்வுன்னு எல்லாருக்கும் வந்துருச்சு. ஹால் டிக்கெட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாட்களில் உங்கள் மெயிலுக்கு மெசேஜ் வரும். நம்ம வெப்பில் கூட டவுன்லோட் பண்ணலாம். எல்லாம் உங்கள் மெயிலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த ஏரியா வந்துருச்சு. இன்னும் கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் எந்த சென்டர் அப்படின்றது இன்னும் வரல. அது இன்னும் ஒரு 2 நாளில் 3 நாளில் வந்துடும். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கேட்ட டவுட் சம்மும் ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த ட்ரெயினில் இந்த சம்மு கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அதை மட்டும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலான்ட்டு இன்னைக்கு வந்து பூர்ணிமா மேம் அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. உங்களுக்கு வழக்கம் போல் டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கிளாஸ் முடிச்சுட்டு அதில் கேளுங்க. குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு ஒர்க் ஷாப் கால்குலேஷன்ல வந்து இந்த செக்மெண்ட் சர்க்கிள் இதுவை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ ஒர்க் ஷாப் கால்குலேஷன்ல உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சர்க்கிள்னா என்ன, சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா பார்த்துட்டோம், பெரிமீட்டர் ஃபார்முலா பார்த்துட்டோம். கரெக்டா? பெரிமீட்டர்னா சர்க்கம்ஃபரன்ஸ்னாலும் பெரிமீட்டர்னாலும் ஒண்ணுதான். சரியா? ஏரியா ஃபார் சர்க்கிள், அதாவது பரப்பளவு, ஏரியா சர்க்கிளோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஏரியாக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னா இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த அவுட்டர் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம அதை சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம் சர்க்கிள்க்கு. அதோடைய ஃபார்முலா என்னது? 2πr. சரியா? இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறது. இதுல செக்மெண்ட் செக்டார் அப்படின்னா செக்மெண்ட் அப்படின்னா வந்து என்னன்னா வட்டத்துண்டு, இது வந்து வட்டக்கோண பகுதி செக்டார்னா. ஓகேவா? ஸோ அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இந்த லைனுக்கு பேர் வந்து கார்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இந்த லைனுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கார்டுன்னு சொல்லுவோம். இந்த கீழே இருக்கிற பார்ட்டும் மேல இருக்கிற பார்ட்டும் தான் வந்து அது என்னது வட்டத்துண்டு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அப்ப இந்த 2 பார்ட் வந்து இது கம்மியா இருக்கிறதுனால மைனர் செக்மெண்ட் சொல்லுவோம், இதை மேல அதிகமா இருக்கிறதுனால மேஜர் சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி மைனர் மேஜர்ல சொல்றோம் இல்லையா? கொஞ்சம் ஒரு 10 இயர் கம்மியா இருக்கவங்க எல்லாம் மைனரு, அதுக்கு மேல இருக்கவங்க எல்லாம். ஸோ கம்மியா இருக்கிறதெல்லாம் மைனரு, அதிகமா இருக்க பார்ட் வந்து மேஜர்ன்னு சொல்லுவோம். இது செக்மெண்ட். ஓகேவா? இது வந்து செக்டார் அப்படின்னா என்னன்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு இது வந்து ஒரு ஆங்கிள். அப்ப இந்த ஆங்கிள்ல இருக்கிற இந்த ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செக்டாருன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரிதான் இந்த கம்மியா இருக்கிறத வந்து மைனர் செக்டார்னு சொல்லுவோம், அதிகமா இருக்கிறத வந்து மேஜர் செக்டார்னு சொல்லுவோம். இப்போ இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் அந்த இதுல ஃபார்முலாவா இருக்கு நம்மளுக்கு. கால்குலேஷன் உங்களுடைய ஒர்க் ஷாப் அண்ட் கால்குலேஷன் சிலபஸ்ல இருக்கு. சரிங்களா? இதுக்கான ஃபார்முலா எழுதுறேன். ஏரியா ஆஃப் செக்டார், ஏரியாக்கு அதே மாதிரி லென்த்னு சொல்லுவோம். ஏரியா லென்த்னு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? ஏரியா ஆஃப் செக்டாருக்கு ஃபார்முலா வந்து θ/360 இன்டூ, இது வந்து என்ன ஷேப்பு? சர்க்கிள் இல்லையா? அப்ப இன்டூ πr², ஏரியா ஆஃப் சர்க்கிளுடைய ஃபார்முலா வரணும், θ/360. இதே லென்த் கேட்டாங்க அப்படின்னா லென்த் ஆஃப் சர்க்கிள்க்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? 2πrன்னு தெரியும் இல்லையா? அப்ப ஃபார்முலா வந்து θ/360 இன்டூ 2πr அப்படின்றது ஃபார்முலா. சரியா? இந்த இடத்துல லென்த் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல லென்த்ன்றது எதை குறிக்குதுன்னா அந்த லென்த் ஆஃப் ஆர்க்க மட்டும் தான் குறிக்குதே தவிர அது சர்க்கம்ஃபரன்ஸ் கிடையாது. லென்த்ன்றது இந்த இடத்த மட்டும் தான் குறிக்குது. ஓகேவா? இந்த லென்த்ன்ற ஃபார்முலா வந்து இந்த இடத்த மட்டும் தான் குறிக்குது. இதே பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் கேட்டாங்கன்னா, அப்ப செக்டார்ன்றது நான் இதை தானே சொன்னேன். செக்டார்ன்றது பெரிமீட்டர்னா என்ன ஆக்சுவலா? அதாவது சுற்றளவுனா என்னது நம்மளுக்கு?
இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு, இதோடைய சுற்றளவுனா இதோடைய ஸ்கொயர் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இதோடைய சுற்றளவுனா சுற்றளவுனா அதோட எல்லா பக்கத்தையும் கூட்டினா வர்றதுதான் சுற்றளவு. ஓகேவா? இப்ப ஸ்கொயர்னா எனக்கு எல்லா சைடும் வந்து ஈக்குவலா இருக்கும். அப்ப 4 + 4 + 4 + 4 அததான் நம்ம வந்து 4a எடுத்திருக்கோம் ஃபார்முலாவா. ஓகேவா? இதே ஒரு ட்ரையாங்கிள் சம பக்கமா இருந்தா எல்லாத்தையும் 3 × a பண்ணிடுவோம். இதே இது வந்து ஒரு 2 இது 3 இது ஒரு 4 இருந்தா 2 + 3 + 4 எல்லா பக்கத்தையும் கூட்டினா வர்றதுதான் சுற்றளவு. கரெக்டா? இப்போ இந்த இடத்துல வந்து லென்த்ன்னு கேட்டாங்கன்னா அந்த லென்த் இந்த ஆர்க்கோடைய லென்த் மட்டும் தான் கவர் ஆகும். சரிங்களா? இன்கேஸ் அதே பெரிமீட்டர் அதாவது சுற்றளவுன்னு கேட்டாங்கன்னா இது இந்த கோணத்தோடைய சுற்றளவுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஆர்க்கும் வரும். கரெக்டா? இப்படி இருக்கா? இந்த ஆர்க்கும் வரும் பிளஸ் இந்த இடமும் இதையும் ஆட் பண்ணாதான் எனக்கு பெரிமீட்டர் கிடைக்கும். ஓகேவா? இது சென்டர் ஆஃப் அ சர்க்கிள். ஆக்சுவலா இது வந்து என்னது சென்டர் ஆஃப் அ சர்க்கிள்ல இருந்து சர்க்கிளை டச் பண்ணா அதுக்கு பேர் என்ன? சர்க்கிளோடைய நடுப்பகுதியில இருந்து சர்க்கிளை எங்க டச் பண்ணாலும் அது என்னது? ரேடியஸ். ஓகேவா? அப்ப இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். அப்ப ரேடியஸ் ரேடியஸ் பிளஸ் ரேடியஸ் பிளஸ் லென்த் ஆஃப் ஆர்க். சரியா? அப்ப இதோடைய ஃபார்முலா பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா θ/360 × 2πr பிளஸ் 2r. ஏன் இந்த 2r வந்துச்சுன்னா இது வந்து அந்த ஃபார்முலா வந்து இந்த ஆர்க்குக்கான ஃபார்முலா பிளஸ் இது ஒரு ரேடியஸ் இது ஒரு ரேடியஸ், ரெண்டு ரேடியஸ் இருக்கிறதுனால 2r நான் போட்டிருக்கேன். புரியுது? அது செக்டாருக்கு இந்த 3 ஃபார்முலா தான். இந்த 3 ஃபார்முலால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு ஆங்கிள் கொடுத்துருவாங்க. ஆங்கிள் கொடுத்துட்டு ஆர் கொடுத்துட்டு ஏரியா என்னன்னு கேட்பாங்க. இல்லையா? ஏரியா கொடுத்துட்டு ஆர் கொடுத்துட்டு ஆங்கிள் என்னன்னு கேட்பாங்க. 3 டேர்ம்ஸ் இங்க இருக்கு. ஏரியா இருக்கு, ஆங்கிள் இருக்கு. தீட்டான்றது ஒண்ணும் இல்லை, இங்க கொடுக்குற ஆங்கிள். ஓகேவா? அதே மாதிரி ஆர்ன்றது ரேடியஸ். இல்ல டயாமீட்டர் கொடுத்தா கூட அதுல பாதியா வகுத்து அதுல போடணும் ஒண்ணு. அதே மாதிரி இங்க வந்து எனக்கு ஆங்கிளே கொடுக்கல, ஆனா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க, கால் பகுதி அதாவது குவாட்ரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்ப ஆங்கிள் எவ்வளவு? ஒரு குவாட்ரண்ட்டுக்கு ஆங்கிள் எவ்வளவு? ஒரு குவாட்ரண்ட்னு சொல்றோம் இல்லையா? குவாட்ரண்ட்னா கால் பகுதி. அந்த கால் பகுதிக்கான ஆங்கிள் எவ்வளவு? சரி, ஒரு சர்க்கிளுக்கான ஆங்கிள் எவ்வளவு? 360 டிகிரி. 360 டிகிரி குவாட்ரண்ட். குவாட்ரண்ட் அப்படின்னாலே எத்தனை பகுதியா பிரிக்கிறது குவாட்ரண்ட்? 4 பார்ட்டா பிரிக்கிறது. அப்ப 360/4 பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 90 டிகிரி. அப்ப உங்களுக்கு சப்போஸ் இப்படி கொடுத்துட்டு அதாவது இது கொடுக்க மாட்டாங்க, இது வந்து ஒரு குவாட்ரண்ட்னு கொடுப்பாங்க, ஆங்கிள் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆங்கிள்ன்ற வார்த்தை கொடுத்தா நீங்க இதுல அப்ளை பண்ணி ஏரியா கண்டுபிடிச்சிருவீங்க. ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு குவாட்ரண்ட்ன்ற வார்த்தை மட்டும் கொடுத்துருப்பாங்க. குவாட்ரண்ட்னா எவ்வளவு டிகிரி? 90 டிகிரின்றதை இங்க அப்ளை பண்ணும். அவ்வளவுதான் அதுல. ஓகேவா? குவாட்ரண்ட்ன்றது ஒரு சர்க்கிள 4 பகுதியா பிரிக்குது இல்லையா? அப்ப இதுதான் குவாட்ரண்ட். இது 90 இது 90 இது 90 இது 90. ஒரு சர்க்கிள் வந்து 4 குவாட்ரண்டா பிரிக்கலாம். ஓகேவா? இப்ப இது பாக்குறதுக்கு உங்களுக்கு செக்டார் மாதிரி தெரியுதா? ஒரு குவாட்ரண்ட் பார்த்தா தெரியுதா? ஒரு குவாட்ரண்ட். ஓகேவா? சோ அந்த குவாட்ரண்ட்னு வந்தாலே ஆங்கிள் எவ்வளவு டிகிரி? 90 டிகிரி. சரியா? இது புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? செக்மெண்ட் இதுக்கு அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தெளிவா பார்த்துட்டு அதுல நீங்க அமைச்சதுதான் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு கொடுக்குறேன். ஏரியா ஃபைண்ட் ஏரியா கேக்குறாங்க. டு ஃபைண்ட்ல வந்து என்ன கேக்குறாங்கன்னா ஏரியா ஆஃப் செக்டார் தான் என்னன்னு கேக்குறாங்க.
என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் ஆர்க் வந்து 28 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. லென்த் இது ஓகேவா? நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, லென்த் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இது ஃபார்முலாவா? ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இது ஃபார்முலா. எனக்கு தீட்டா தெரியணும், இல்லைன்னா தீட்டா ஆர் ரெண்டும் தெரிஞ்சாதான் என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஆர் மட்டும் தான் தெரியும், தீட்டா தெரியாது. குவாட்ரண்ட்னு கொடுத்தா நான் 90 டிகிரி எடுக்கலாம், ஆனா குவாட்ரண்ட்டும் கொடுக்கல. ஆனா அதுக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் கொடுத்துருக்காங்க. லென்த்ன்றது இங்க இருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலால போட்டு தீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சு அதை தூக்கி அதுல போடணும். ஓகேவா? அப்ப எனக்கு லென்த் இஸ் ஈக்குவல் டு 28 கொடுத்ததுனால இந்த லென்த்தோடைய ஃபார்முலா எனக்கு என்னது? இந்த லென்த்துக்கு நேரம் நான் என்ன எழுதுறேன்னா தீட்டா பை 360 இன்டூ 2 பை ஆர். ஏன்னா லென்த்தோடைய ஃபார்முலா எனக்கு இதுதான். தட் இஸ் ஈக்குவல் டு 28. இது புரியுதா? அப்ப வந்து எனக்கு தீட்டா தெரியாது, மத்த எல்லாத்தையும் நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். இத கூட இங்க கேன்சல் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? 180 ஆகுமா? இப்போ எனக்கு டினாமினேட்டர்ல இருக்கிறது அங்க போகும்போது பையோட வேல்யூ எனக்கு என்னது? 22/7. ஆரோட வேல்யூ எனக்கு கொடுத்துருக்காங்களா? ஆரோட வேல்யூ 14 கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த 7 வந்து 14 வந்து 2 டைம்ஸ் போகுமா? அகைன் இந்த 2 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 90 கிடைக்குமா? கேன்சல் தான் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ எனக்கு இங்க என்ன இருக்குன்னா 22 19 இருக்கு, 90 இருக்கு. அப்ப இதை திருப்பி 2 டேபிள்ல பண்ணா 45. இது வந்து என்னது? 11 டேபிள், 11 டைம்ஸ். இது ரொம்ப கால்குலேஷன் புரியலன்னா அடுத்தடுத்ததுல போட்டுக்கோங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு, அப்ப இங்க 11 இருக்கு, இங்க 45 இருக்கு. அந்த இதுக்கு போகும்போது எனக்கு என்னவாகும்? 28 இன்டூ 45/11 ஆகும். புரியுதா? இப்போ தீட்டாவோட வேல்யூ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 11ஆல டிவைட் பண்ணோம்னா தீட்டாவோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? உங்க புக்ல வந்து இது டெசிமல்ல போட்டிருக்காங்க, நான் வந்து அப்படியே வைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபார்முலாலேயே போட்டு நம்ம கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து டைம் வேஸ்ட் டெசிமல்ல போடுறதுக்கு. இப்போ எனக்கு தீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சா? இதை தூக்கி நான் அங்க ஏரியாவோட ஃபார்முலால அப்ளை பண்றேன். அப்ப ஏரியா இஸ் ஈக்குவல் டு தீட்டா வந்து எனக்கு 1260 டிவைடட் பை 11 இன்டூ 360. எனக்கு ஆல்ரெடி டினாமினேட்டர்ல இருக்கு, அதனால இன்டூ 360 நான் டினாமினேட்டர்லயே போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன எழுதிட்டேன்னா தீட்டா பை 360யோட வேல்யூ இங்க எழுதிட்டேன். இன்டூ பை ஆர் ஸ்கொயர், பையோட வேல்யூ 22/7. ஆரோடைய வேல்யூ எனக்கு என்னது? இங்கேயே நான் தப்பு பண்ணிருக்கேனே, ஆர் 14 தானே? ஓகே, ஆர் வந்து 14. அப்ப 14 இன்டூ 14. இது நல்லா பாத்துக்கோங்க, நான் இப்ப வந்து ஆர் தான் போட்டிருக்கோம், டயாமீட்டர் இருந்தா அதுல பாதி போடுங்க. இப்ப நான் இங்க டெசிமல்ல கேன்சல் பண்ணாததுனால எனக்கு இந்த 11ம் 22ம் கேன்சல் ஆகும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. டெசிமல்ல தீட்டாவோட வேல்யூ கேட்டா மட்டும் டிவைட் பண்ணி பண்ணுங்க. இப்ப இது என்னவாகும் உங்களுக்கு? இது 2 டைம்ஸ் போகுமா? இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? அகைன் வேற என்ன பண்ணலாம்? இதை வந்து 2 டைம்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபர்தரா கேன்சல் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன வருதோ அதை போட்டுக்கோங்க. சரியா? கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டைரக்டாவும் கேட்பாங்க, இல்ல டயக்ராம்ல கொடுத்தும் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு டயக்ராம்ல ஒண்ணு காமிக்கிறேன். ஓகே, இந்த இடம் இருக்கு இல்லையா, கால்குலேஷன்.
இது ஏன் நான் வந்து இங்க 360 டைரக்டா போட்டேன்றது மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன இருக்குன்னா தீட்டா பை 360 இருக்கா. தீட்டாவோட வேல்யூ என்ன 1260 by 11. அப்ப இந்த தீட்டாக்கு பதிலா 1260 by 11 ஓகேவா டிவைடட் பை 316 இருக்கிறது எனக்கு இருக்கு. ஆக்சுவலா நான் இங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போட்டேன் இல்லையா, அது ஏன் அப்படி போட்டேன்றதுக்காக சொல்றேன். இது வந்து டிவைடோட சிம்பிள் சரியா. ஸோ இங்க வந்து எதுவுமே இல்லைன்னா டிவைட் பை 1ன்னு அர்த்தம். டிவைட வச்சு எப்பவுமே கால்குலேஷன் பண்ண முடியாது. அதனால அதை வந்து என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளையா மாத்தும் போது அந்த டிவைடுக்கு அப்புறம் இருக்க நம்பர் வந்து ரெசிப்ரோக்கல் தலைகீழா மாறும். ஓகேவா. அப்போ இது எப்படி ஆகும்னா 1260 by 11 அப்படியே தான் இருக்கும். இந்த டிவைட நான் மல்டிப்ளையா மாத்தும் போது இது வந்து என்னவாகும்னா 360 by 1ன்றது 1 by 360 ஆகும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 1260 டிவைடட் பை 11 into 360 வருது. புரிஞ்சுச்சா. இது வந்து ஆக்சுவலா நம்ம வந்து என்ன நம்ம எக்ஸாமுக்கு தான் போறோம் இல்லையா, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தான் போறோம். அதனால நம்மளுக்கு இந்த ஸ்டெப் எல்லாம் தேவையில்லைன்றதுக்காக இங்க நான் வந்து டைரக்டா போட்டிருக்கேன். எப்படி வருதுன்றதுக்கு அது ஓகேவா. இங்க ஆல்ரெடி டினாமினேட்டர்ல இருக்கு. இந்த டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ற மாதிரி பாத்துக்கோ சரியா. இதுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்டெப் இதுதான். அதனாலதான் இங்க வந்து இப்படி போட்டிருக்கேன் நான் சரியா. வேற ஏதாவது ஒரு சம் வந்தா கூட உங்களுக்கு இப்போ 2/3 டிவைடட் பை ஒரு 5ன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது என்னவாகும்னா இதோடைய டினாமினேட்டர் நம்ம நார்மல் அப்படியே டைரக்டா போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி 3 into 5 போட்டுக்கலாம். ஆனா இதோட ஒரிஜினல் ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா 2/3 டிவைடட் பை 5 ஆக்சுவலா கரெக்டா. அப்ப இது என்னவாகும்னா 2/3 இந்த டிவைட மல்டிப்ளையா மாத்தும் போது இது 5/1ன்னு அர்த்தமா. அப்ப இது என்னவாகும்னா 1/5 மாறும். அதனால இதுவும் ஒண்ணுதான், நார்மல் ஸ்டெப் தான். புரிஞ்சுச்சா இது கால்குலேஷன். ஸோ இது வந்து டைரக்டாவும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, இல்ல இந்த மாதிரி லென்த் கொடுத்துட்டு இது பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா இதுலயே ஏரியா கொடுத்துட்டு இதே மாதிரி கேட்பாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்களா. லென்த் கொடுத்ததுனால நான் லென்த்தோட ஃபார்முலா எடுத்து கண்டுபிடிச்சிருக்கேன். இதே ஏரியா கொடுத்துட்டு லென்த் கூட கேட்கலாம். அப்ப ஏரியாவோட ஃபார்முலா இருந்து நம்ம லென்த் கண்டுபிடிக்கணும். புரியுதா அது. அடுத்த கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் வந்து 44 சென்டிமீட்டர். நார்மலா ஏரியா தான் கேட்டிருக்காங்க. இது அந்த இதுலயே பார்த்திருப்போம் நம்ம. இது நார்மல் சம் தான், அந்த ஷேப்லயே பார்த்திருப்போம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள்னா ஃபார்முலா என்ன 2πr. அப்ப 2πr is equal to 44. ஓகேவா. எனக்கு இந்த இடத்துல வந்து ரேடியஸ் கொடுக்கல, ரேடியஸ் டைரக்டா கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 2 into 22/7 into r is equal to 44. அப்ப எனக்கு 2 into 22 வந்து 44. எனக்கு ஸ்டெப் மார்க் தேவையில்லை. அதனால நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நடுவுல ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா இந்த 2 into 22 44, இங்கேயும் ஏற்கனவே என்ன இருக்கு 44 இருக்கு. அதை அப்படியே கேன்சல் பண்ணா இது 1 ஆகும். இந்த கீழே இருக்க 7 அங்க போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்ப ரேடியஸோட வேல்யூ 7. உங்களுக்கு இல்ல ஸ்டெப் வேணும் அப்படின்னா புரிஞ்சுக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 2 into 22/7 into r is equal to 44. r மட்டும் இங்க வச்சுக்கோங்க. 44 டினாமினேட்ல கீழே இருக்கிறது வந்து அந்த சைடு போகும்போது மேல போயிடும். மேல இருக்க இந்த ரெண்டும் வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகேவா. அப்ப 2 டேபிள்ல 44 வந்து 22 டைம்ஸ். அப்ப 22வும் 22வும் கேன்சல் ஆயிடும். r ஓட வேல்யூ 7.
ஆனா அவங்க ஆர் கேட்கல, நம்மள என்ன கேக்குறாங்க, ஏரியா கேக்குறாங்க. அப்ப ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர். அப்ப 22/7 இன்டூ 7 இன்டூ 7. ஓகேவா, ஒரு 7க்கு ஒரு 7 போயிடும், கரெக்டா? அப்ப பேலன்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், 22 இன்டூ 7 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, அதுக்குமே உங்களுக்கு நான் ஷார்ட்டா சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். 22 இன்டூ 7னா நான் இதை வந்து மைண்ட்ல வந்து 2 இன்டூ 11 நினைச்சுக்க சொல்லியிருக்கேன். அப்ப வந்து 7 2s are வந்து 14 ஆயிடும். 14 இன்டூ 11 நம்ம மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, இந்த 4 அப்படியே வந்து எழுதிக்கலாம். 4 + 1 5, இந்த 1 அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா, தெரியுறவங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஷார்ட் ட்ரிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா தான் அது ஞாபகத்துக்கு வரும். சரியா, இது நான் வந்து இந்த மாதிரி போட மாட்டேன், மைண்ட்லயே வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 2 அதுல எடுத்துக்கோங்க, அப்ப 14ன்னு தெரிஞ்சிடும். 4 4 + 1 5, அந்த 1 அப்படியே இறக்கிடணும். போட்டு பாக்குறதுக்கு நம்ம மல்டிப்ளையே பண்ணிக்கலாம், மைண்ட்ல பண்றதுக்கு தான் அது. புரியுதா இது? அடுத்ததுல இருந்தா வந்து உங்களுடைய சம் இது ஆரம்பிக்குது, தேர்ட் சம். ஸோ அதுல தேர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find the remaining area of a circle. Find the remaining area of a circle of 10 centimeter dia. ஓகேவா, அப்ப டயாமீட்டர் வந்து எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, எனக்கு 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்ப ரேடியஸ்ன்றது 10/2, தட் இஸ் 5 சென்டிமீட்டர், கரெக்டா? அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஸ்கிரைபிங் அ ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்கிரைபிங்னா என்னன்னா, அந்த சர்க்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஒரு சர்க்கிள்குள்ள அந்த ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா, சர்க்கிள்குள்ள ட்ரையாங்கிள் இருக்கு. இன்னொன்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இப்ப நான் இதுதான் சென்டரா, இது சென்டர். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, இது வந்து இதுக்கு பேர் என்ன, டயாமீட்டர். ஓகேவா, அந்த டயாமீட்டருடைய எண்ட்ல இருந்து ஒரு ஆங்கிள் சர்க்கிள்ல டச் ஆச்சு அப்படின்னா அது எப்பவுமே 90 டிகிரி தான். ஓகேவா, இப்ப இது வந்து டயாமீட்டர், அப்ப இதோடைய எண்டும் இதோட எண்டும் எங்க ஜாயின் ஆனாலுமே அது வந்து எவ்வளவு டிகிரியா இருக்கும், 90 டிகிரியா இருக்கும். டயாமீட்டர்ல இருந்து ஆங்கிள் வந்து எங்க சர்க்கிள்ல ஃபார்ம் ஆனாலும் அது எவ்வளவு டிகிரியா இருக்கும், 90 டிகிரியா இருக்கும். ஆனா இது வந்து டயாமீட்டர்ல நான் கொடுக்கல, சரியா? ஓகே, இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் வந்து சர்க்கிள்குள்ள இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளை விட்டுருங்க, விட்டுட்டு இந்த மீதி இருக்கிற ஏரியாலாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், ட்ரையாங்கிளுடைய அளவு கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிளுக்கு வந்து பேஸ் வந்து 5 சென்டிமீட்டரும் ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரியா, இதுதான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சர்க்கிளை விட்டுருங்க, இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கொயர், ஓகேவா, ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயர்ல இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, ஸ்கொயர்ல சர்க்கிள் இருக்கு. அப்ப எனக்கு இதோடைய டயாமீட்டர் ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர் தெரியும், இது வந்து 4 சென்டிமீட்டர்னு தெரியும், 4ன்னு வச்சுக்கோ, 4ன்னு வச்சுக்கலாம் ஸ்கொயருடைய சைடு. இப்போ எனக்கு இந்த ஏரியா கேக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஷேட் பண்ணிருக்க ஏரியா கேட்டேன்னா, 2 இது கேட்டிருக்கேன் உங்களை கொஸ்டின். மைனஸ் பண்ணணும், எதுல இருந்து எதை மைனஸ் பண்ணுவோம், ஸ்கொயர்ல இருந்து சர்க்கிளுடைய ஏரியாவை. இது பெரிய இது, ஓகேவா, இந்த ஸ்கொயர்ல இருந்து இந்த சர்க்கிள வந்து நான் மைனஸ் பண்ணா இந்த ஷேடட் ரீஜன் கிடைக்குமா? அப்ப அதே மாதிரிதான் இது, வெளியில என்ன இருக்கு, சர்க்கிள் இருக்கு. அப்ப அந்த சர்க்கிள்ல இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியாவை நான் சப்ராக்ட் பண்ணா எனக்கு அந்த ஷேடட் ரீஜன் ரிமைனிங் பார்ட்ஸ் அப்படின்னு ஷேட் பண்ணி காமிக்கல அவங்க,
ரிமைனிங் கேட்டிருக்காங்க. ரிமைனிங்னாலே இந்த சர்க்கிள்ல இந்த ட்ரையாங்கிள் போக மீதி இருக்கிற இடம் தான் எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஷேட் பண்ணி காமிக்காம. அப்ப நம்மளுக்கு இந்த ஷேப் வந்து சர்க்கிள்னு தெரியும். அப்ப ஏரியா ஃபார் சர்க்கிள் தெரியுமா? ஏரியா ஃபார் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? 22/7. சர்க்கிள்க்கு வந்து ரேடியஸ் கொடுத்துட்டாங்களா? என்னது? 5. அப்ப 5 ஸ்கொயர் வந்து எனக்கு 25 கிடைச்சிரும். டைரக்டா நான் போட்டுட்டேன். அப்ப இதுவும் வந்து நான் அப்படியே பண்ணோம்னா என்னவாகும்? 2 அதோட மல்டிப்ளை பண்ணா 50. ஓகேவா? அப்ப 50 into 11னா 550 மீட்டர் ஸ்கொயரா? மீட்டரா சென்டிமீட்டர்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். கரெக்டா? அடுத்தது ட்ரையாங்கிளோடைய ஏரியா என்ன ஃபார்முலா? by 7. இது ட்ரையாங்கிளோடைய ஏரியா என்ன? ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரியணும். ஏன்னா உங்களுக்கு பெரிமீட்டரும் இருக்கு, அந்த அந்த டாபிக்கும் இருக்கு. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள்ஸ்க்கு ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். ஓகேவா? ஏரியா ஃபார் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா வந்து ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட்ன்றது ஃபார்முலா. பேஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. அப்ப ஆஃப் இன்டு 5 இன்டு சரியா? அப்ப என்ன ஆகும்? இந்த 2 இதுல போச்சுன்னா 5. அப்ப 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. அப்போ இந்த ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா ஆன்சர் கிடைச்சிரும். இந்த ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். என்ன நம்ம பண்ண போறோம்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 7ஆல பண்ணுங்க. நான் இப்ப நீங்க வந்து இங்க என்ன கொடுத்துருக்கோம்? 550 கொடுத்துருக்கோமா? 550 டிவைடட் பை 7 மைனஸ் 25. ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்றதுக்கு. அப்ப 7 வந்து காமனா எடுத்துக்கோங்க. இதை இதோட மல்டிப்ளை பண்ணுங்க. 7 5 are 35, 5 carry 3, 14, 17. இந்த ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணி 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். புரியுதா? இது மேக்சிமம் வந்து உங்களுக்கு டயக்ராம்ல தான் வந்து எல்லாமே இருக்கு. சம்ஸ் எல்லாமே டயக்ராம்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது போலாமா? ம் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஏரியாவை நம்மள கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பக்கம் 4 குவாட்ரண்ட் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 8 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். அப்போ இது என்ன ஷேப்பு? ரெக்டாங்கிள். இந்த ஷேப்ல ரெக்டாங்கிள்னாலே ஆங்கிள் எவ்வளவு டிகிரி? ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா? ரெக்டாங்கிளுக்கு ஒவ்வொரு ஆங்கிளும் எவ்வளவு டிகிரி? 90 டிகிரி ஆக்சுவலா. ஓகேவா? இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. சரியா? அப்ப இங்க இருந்து இதோடைய ரேடியஸ், இந்த பார்ட்ல இருந்து இதோடைய ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இதோடைய ரேடியஸ் 2 சென்டிமீட்டர், இதோடைய ரேடியஸ் 2 சென்டிமீட்டர். எல்லாத்துக்குமே ரேடியஸ் வந்து ஈக்குவலா இருக்கு, 2 சென்டிமீட்டர். அப்ப 4 குவாட்ரண்ட் சேர்ந்தா அது என்னன்னா ஒரு சர்க்கிள். ஓகேவா?
இன்கேஸ் உங்களுக்கு இதோடைய வேல்யூ வந்து 1 இருந்தா நீங்க 4த்தையும் சேர்க்க கூடாது, வேற ஏதாவது ரேடியஸா இருந்தா. 4மே வந்து ஒரே ரேடியஸா இருந்தா அப்ப 4 குவாட்ரண்ட் சேர்ந்தா அது ஒரு சர்க்கிளுடைய அளவு. ஓகேவா? 4 குவாட்ரண்ட், இந்த 4 குவாட்ரண்ட்டும் சேர்ந்ததுன்னா ஒரு சர்க்கிளுடைய அளவு. அப்படியே இல்லைன்னாலும் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட்டுக்கான ஃபார்முலா நார்மலா செக்டாருக்கு என்ன ஃபார்முலா நம்ம சொன்னோம்? தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லியிருப்போம் செக்டாருக்கு. இது வந்து ஒரு செக்டார், கரெக்டா? அப்ப இந்த செக்டாருக்கு எவ்வளவு ஆங்கிள்? 90 டிகிரியா? அப்ப இந்த ஆங்கிளுக்கு 90 நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 0 0 கேன்சல் ஆயிடுமா? 9 1s are 9, 9 4s are. அப்ப 1/4 பை ஆர் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட்டுக்கு. புரியுதா? ரேடியஸ் அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்ப 1/4 இன்டூ 22/7 இன்டூ 2 இன்டூ 2. சரியா? அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஆன்சர் வந்து எனக்கு என்ன இருக்கும்? 22/7. இது எதோட எதுனா இந்த 4 இதோட இது. ஓகேவா? ஒண்ணுத்தோட இது. சோ இத வந்து நான் இந்த ஒண்ணுத்தோடைய செக்டார் தான் இது. இப்ப இங்க வந்து 4 இருக்கிறதுனால இன்டூ 4 நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப என்ன இருக்கும் அங்க உங்களுக்கு? 88/7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். கரெக்டா? இருக்கும். இதோட அவுட்டர் வந்து என்ன ஷேப்? ரெக்டாங்கிள். அப்ப ஏரியா ஃபார் ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சு இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏரியா ஃபார் ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்டூ பிரெத். அப்ப 8 6 ஆர் 48 கிடைக்கும். ஓகேவா? அப்ப 48 மைனஸ் 88/7 பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். எல்சிஎம் எடுங்க, 7 இதோட மல்டிப்ளை பண்ணுங்க, ஆன்சர் ஃபர்தரா கிடைச்சிரும். புரியுதா? என்ன ஷேப் கொடுத்தாலும் இப்படிதான் பண்ணணும். இது 4ம் ஈக்குவலா இருக்கிறதுனால நான் இங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணேன். 4 வேற வேற இருந்தா தனித்தனியா போட்டுதான் ஆட் பண்ணணும். Has been received. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது கேக்குறாங்க, இப்ப என்ன பண்ணுவீங்க? இவ்வளவுதான் டீடைல் கொடுத்துருக்காங்க. வெளியில என்ன என்ன ஷேப்பு? ரெக்டாங்கிள். உள்ள என்ன ஷேப்பு? செமி சர்க்கிள். இப்ப எனக்கு என்ன ஷேடட் கண்டுபிடிக்கணும்னா ரெக்டாங்கிளையும் செமி சர்க்கிளையும் செப்பரேட் பண்ணா எனக்கு கிடைச்சிரும். இப்ப ரெக்டாங்கிளுடைய அளவு என்ன? லென்த் எவ்வளவு? ஓகேவா? சோ ஏன்னா இது வந்து இதை வச்சுதான் நம்ம இந்த ஆர்க்க போடுறோம். அப்ப இதோட ஹைட்டும் இதுவும் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். அப்ப இது 50னா இது லென்த் வந்து 50. கரெக்டா? சோ அதே மாதிரி சென்டர் ஆஃப் சர்க்கிள்ல இருந்து எனக்கு சர்க்கிள் எங்க டச் பண்ணாலும் ரேடியஸ் சொன்னோமா? அப்போ இது ஒரு 50, இது ஒரு 50. அப்ப டோட்டலா எனக்கு என்ன கிடைக்கும்? 100 கிடைக்கும். அப்ப இந்த ரெக்டாங்கிளுடைய லென்த் 100, பிரெத் வந்து 50. அப்ப 100 into 50 அதோடைய ஏரியா. கரெக்டா? அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 5000 கிடைக்கும்.
அப்ப இது வந்து என்னது எனக்கு செமி சர்க்கிள். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் வந்து பையா ஸ்கொயர் பை 2. ஏன்னா ஏரியா வந்து சர்க்கிள்க்கு வந்து பையா ஸ்கொயர்னா அதுல பாதி. அப்ப 22/7 பையோட வேல்யூ. ஆர் வந்து எனக்கு என்ன தெரியும் 50. 50 × 50 டிவைடட் பை 2. இந்த 2 இப்ப எங்க வரணும் 7க்கு பக்கத்துல வரணும். இந்த மாதிரி தான் போட வேண்டாம், நம்ம அப்படியே டைரக்டா இப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான் அப்ப. ஓகேவா? சோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இது என்ன ஆயிடும்னா 11 ஆயிடும். இதை மல்டிப்ளை பண்ணி கால்குலேஷன். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கு அதுல? இது 8 5 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சோ இது இது வந்து என்ன ஏரியா செக்மெண்டா செக்டாரா? செக்மெண்ட். ஓகேவா? செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நான் ஃபார்முலா வந்து ஆர் ஸ்கொயர் பை தீட்டா பை 360 மைனஸ் சைன் தீட்டா பை 2. ஏரியா ஆஃப் செக்மெண்ட்டுக்கான ஃபார்முலா இது. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் செக்டர், இது வந்து செக்மெண்ட். ஓகேவா? செக்மெண்ட்டுக்கான ஃபார்முலா இது ஆங்கிள் அண்ட் வந்து தீட்டான்றது ஆங்கிள், அவ்வளவுதான் இருக்கு. கரெக்டா? சோ இப்ப எனக்கு இது வந்து ஒரு கார்டு. இந்த கார்டு ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இது 4ஆ பிரியுது. அப்ப இது ஆங்கிள் எவ்வளவு 90 டிகிரி. அதை தூக்கி இதுல அப்ளை பண்ணுங்க. ரேடியஸ் வந்து எனக்கு 0.5ன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ரேடியஸ் வந்து 0.5 கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணுங்கன்னா 0.5 ஸ்கொயரு வித்தின் பிராக்கெட்ல 22/7 இன்டு 90 மைனஸ் சைன். ஞாபகம் இருக்கா? 1. ஓகேவா? சைன் 90யோட வேல்யூ 1. அப்ப இது வந்து 1/2 ஆயிடும். இந்த 0 இந்த 0 போயிடும். இது 1 டைம், இது வந்து என்னது 4 டைம். அகைன் நம்மளுக்கு 2 டேபிள்ல இது 2 டைம், இது வந்து 11 டைம். அப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து 0.25 வித்தின் த பிராக்கெட் 11/14 மைனஸ் 1/2. அப்ப இது எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சு சப்ராக்ட் பண்ணிட்டு அதை தூக்கி இதுல மல்டிப்ளை பண்ணுங்க.
இதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? இதை கேட்டாங்க, இந்த பார்ட்டை கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டு ஃபுல் சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சு இதை சப்ட்ராக்ட் பண்ணும். இதுக்கான ஃபார்முலா கிடையாது. ஓகேவா? மைனர் செக்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ஃபார்முலா இருக்கு, மேஜருக்கு கிடையாது. அதிகமான படி இருக்கிறதுக்கு கிடையாது. அப்ப நம்ம கம்மியா இருக்கிறத இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு மைனரை கண்டுபிடிச்சிட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் தனியா கண்டுபிடிச்சி அதுல இதை சப்ட்ராக்ட் பண்ணா இந்த ஏரியா கிடைச்சிரும். இவ்வளவுதான் வந்து ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள், அதாவது அந்த இதுல இருக்கு. எஸ்டிமேஷன் அது இதுல ஒவ்வொரு டயக்ராம், அந்த டயக்ராம்ல எந்த இடத்துல செக்டார் வருது செக்மெண்ட் வருதுன்னு பார்த்து போடணும். ஃபார்முலா அண்ட் பேசிக்ஸ் இவ்வளவுதான். ஓகே ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு சில சாப்டர்ஸ் இது உள்ள கேட்டிருந்தீங்க. கிளாக், ட்ரெயின் சம், ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். அதுல ஒரு 10 சம்ஸ் இப்போ உங்களுக்கு அனுப்பியிருக்கோம், அதை ட்ரை பண்ணுங்க. சரியா? ஷார்ட் ட்ரிக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி போட்டு பார்த்துட்டு எதுக்கு வரலையோ அதை மட்டும் எனக்கு கேளுங்க. குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் மேக்ஸிமம் ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஓகேவா? இப்போ ஒரு கிளாக்ல கிளாக் இருக்கு இல்லையா? ஓகேவா? இப்போ நான் வந்து டைம் என்ன கொடுத்துருக்கேன்னா 10:20 கொடுத்துருக்கேன். ஹவர் ஹேண்ட், மினிட் ஹேண்ட். ஹவர் ஹேண்ட் சின்ன முள் வந்து நம்ம மணி முள்ளா ஹவர் ஹேண்ட் சொல்லுவோம். இது வந்து மினிட் ஹேண்டுன்னு சொல்லுவோம். கரெக்டா? இன்னொன்னு சுத்திட்டே இருக்கிறத வந்து செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஹவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் நடுவுல எவ்வளவு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது? ஓகேவா? நடுவுல எவ்வளவு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஷார்ட்கட் வந்து எழுதிக்கோங்க. இத நான் அதுல அனுப்பல. 32 மினிட் ஆங்கிள்க்கு. To find angle between hour hand and minute hand, ஷார்ட்டா எழுதியிருக்கேன். hour ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் நடுவுல ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா இதான் ஃபார்முலா மாதிரி. 30 ஹவர் மைனஸ் 11/2 மினிட் அப்படின்னா 30 இன்டூ ஹவர் ஹேண்ட் எதுல இருக்கு 10 மைனஸ் 1/2 இன்டூ மினிட் ஹேண்ட் எதுல இருக்கு 4. ஓகேவா? அப்ப இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 கிடைக்குமா? இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா
இல்லையே இங்க 11 அப்ப என்ன கிடைக்கும்? இங்க 20 இல்ல 4 போடக்கூடாது. 20 மினிட் 4ன்றது 20 மினிட் தானே, 10:20 தானே. ஆக்சுவலா இது டைம் என்ன எனக்கு 10:20. அப்ப இது ஹவர், இது வந்து என்னது எனக்கு மினிட். அப்ப ஹவர்ல 10னும் 20 வந்து இதுலயும் போடணும். அப்ப இது என்ன கிடைக்கும்னா எனக்கு 10 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா 110. சரி, மல்டிப்ளை பண்ணா 110. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 190 டிகிரி. புரியல. 20 20 சாரி 2 20. அப்ப 10 தானே கிடைக்கும். 2 10s ஆர் த 20 இல்லையா? ஓகே ஓகே. அப்போ 190. இது எப்ப யூஸ் பண்ணணும்? ஆங்கிள் கேட்டாங்கன்னா. இதே ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்டாங்கன்னா இதை கண்டுபிடிச்சு இதை 360ல செப்பரேட் பண்ணிக்கோங்க. சரியா? ரிஃப்ளெக்ஷன் கேட்டாங்கன்னா எப்பவுமே வந்து 360ல செப்பரேட் பண்ணிப்போம். ஆங்கிள் கேட்டாங்கன்னா இதுதான், இது ஒரு ஷார்ட் ட்ரிக். சரியா? இதே வந்து மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ், அதாவது இந்த 10:20 வந்து எனக்கு நான் மிரர் வச்சு பார்க்கும் போது என்ன டைம் தெரியும்? என்ன டைம் தெரியும் மிரர் வச்சு பார்த்தா? மிரருக்கு வந்து லெவன் 60ஆல சப்ராக்ட் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு என்ன இருக்காங்க 10 20. ஓகேவா? மிரருக்கு வந்து 1160ஆல சப்ராக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2:30 இருக்கு. அந்த 2:30 மிரர்ல பார்த்தா எனக்கு என்ன டைம் கிடைக்கும்? 9 2:30 9:30 இருக்கும். ஓகேவா? 60ல 30 போச்சுன்னா 30, 11ல 2 போச்சுன்னா 9. இது மிரருக்கு வந்து 1160ஆல சப்ராக்ட் பண்ணணும். புரியுதா? இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு 30 ஹவர் மைனஸ் 11/2 மினிட் 2. இன்னொன்னு வாட்டர் இமேஜ், அதாவது தண்ணியில போயிட்டு நம்ம வந்து நம்மளுடைய கிளாக்க காமிச்சா வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாட்டருக்கு வந்து 1830 இல்லைன்னா 1790. இந்த ரெண்டுத்துல எதுல வேணாலும் சப்ராக்ட் பண்ணுங்க. இது வந்து வாட்டர் இமேஜ்க்கு கொடுக்குற டைமை இதுல சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இந்த 3 கான்செப்ட் தான். ஓகேவா? கிளாக்குக்கு இந்த 3த்தையும் எழுதி வச்சுக்கோங்க. இது 1160, அது ஒரு 10 சம்ஸ் அனுப்பி இருக்கிறத போட்டு பாருங்க. அதுல ஏதாவது டிஃப்ரெண்டா இருந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சும்மா இது ஒரு 2 சம் கேக்குறேன். டூக்கு ஆப்போசிட் 360ல ஆங்கிள் சப்ராக்ட் பண்ணா ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். இப்போ 110 எனக்கு கிடைச்சிச்சுன்னா அதை நான் 360ல சப்ராக்ட் பண்ணனா அது ரிஃப்ளெக்ட் ஆங்கிள். இதுக்கு 2க்கு ஆப்போசிட்டா என்ன நம்பர் வரும்? 3 வரும். எப்படி போட்டிருக்கீங்க? ம்
ஓகே. ஸோ டைஸ் எல்லாருக்குமே அப்ப தெரியுமா? சரி, இதுல வந்து ரெண்டு டைஸ் நான் கொடுத்துருக்கேனா, 2 டைஸ்ல காமன் நம்பரை அப்படியே எழுதிட்டு கிளாக் வைஸ்ல நம்பரை எழுதிக்கோங்க. அப்ப இதோட கிளாக் வைஸ் நம்பர் எழுதும் போது 3 1, இதோட கிளாக் வைஸ் நான் எழுதும் போது 2 4. அப்ப இதுக்கு ஆப்போசிட் 5க்கு ஆப்போசிட் 6 வரும். ஏன்னா 1க்கு 4 2க்கு 3னா அப்போ மீதி இருக்கிற நம்பர் வந்து 6 தான் இருக்கு. அப்ப 5க்கு ஆப்போசிட் 6. அப்ப டைஸ் வந்து இப்படிதான் வரும். ட்ரெயின் மட்டும் சொல்லி கொடுத்துட்டா. ட்ரெயின் சம்மு நார்மலா நம்மளுக்கு வந்து இதுவும் மேக்ஸிமம் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஓகேவா? தூரம் வந்து வேகம் இன்டூ டைம் மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இதே இதுல இருந்தே நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஸ்பீட் கேட்டாங்க அப்படின்னா ஸ்பீடை மட்டும் இங்க வச்சுக்கோங்க. இந்த மல்டிபிளிகேஷன்ல இருக்க டி இங்க வரும்போது டி ஆகும். as per speed is equal to distance by time. இதே வந்து எனக்கு டைம் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. கரெக்டா? யூனிட் வந்து என்னென்ன யூனிட்? டிஸ்டன்ஸ்க்கு வந்து எனக்கு கிலோமீட்டர், மீட்டர், அந்த மாதிரி சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருந்தா அது டிஸ்டன்ஸ். ஸ்பீடுக்கு வந்து கிலோமீட்டர் பர் ஹவரா இருக்கலாம், இல்ல மீட்டர் பர் செகண்டா இருக்கலாம். அடுத்தது டைமுக்கு வந்து எனக்கு ஹவரா இருக்கலாம், மினிட்டா இருக்கலாம், செகண்டா இருக்கலாம். இதெல்லாம் இதோடைய யூனிட்ஸ். கரெக்ட்டுங்களா? இப்ப நார்மலா ஒரு சம் கொடுக்குறாங்கன்னா அத கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு, இத நானு மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? கிலோமீட்டர் பர் ஹவரா இருக்கிறத மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா 1000. ஹவரை செகண்டா மாத்தணும்னா, ஹவரை மினிட்டா மாத்தணும்னா 60. மினிட்டை திருப்பி செகண்டா மாத்தணும், ஏன்னா ஹவர் செகண்ட் இருக்கு. அப்ப 60 இன்டூ 60யா? ஏன்னா ஹவரை ஃபர்ஸ்ட் மினிட்டா மாத்துறதுக்கு ஒரு 60, மினிட்டை திருப்பி செகண்டா மாத்துறதுக்கு ஒரு 60. ஓகேவா? அப்ப இந்த 0 இந்த 0 போயிடும். அடுத்தது இந்த 0 இந்த 0 போயிடும். இது வந்து 5. அப்ப எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 5/18 இருக்கு. ஓகேவா? ஒரு சம்ல கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க, அதை நான் மீட்டர் பர் செகண்டுக்கா மாத்தணும்னா மல்டிப்ளை பை 5/18. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கால்குலேஷன்லாம் தேவையில்லை. கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கிறத மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். இதே மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்துருக்கிறத கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்தணும்னா 18/5 அப்படியே அதோடைய ரெசிப்ரோக்கலால மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஒரு காரோ பஸ்ஸோ ட்ரெயினோ ஏதோ ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரே டைரக்ஷன்ல போகுது, ஒரே டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அதோடைய ஸ்பீடு வந்து என்னவாகும்னா சப்ராக்ட் ஆகும். ஓகேவா? ஸ்பீடு வந்து என்னவாகும்? ஸ்பீடு வந்து சப்ராக்ட்.
இதே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க கார் வந்து ரெண்டும் ஒரே இடத்தை நோக்கி வருது அப்படின்னா அதோடைய ஸ்பீடு வந்து ஆட் ஆகும். புரியுதா இது? சேம் டைரக்ஷன்ல ஒரு வெஹிக்கிள் போகுதுன்னா அதோடைய ஸ்பீட் ரெண்டும் சப்ராக்ட் ஆகும். ஆப்போசிட் டைரக்ஷன் எதிரெதிர வருது அப்படின்னா அதோடைய ஸ்பீட் வந்து ஆட் ஆகும். இது ரெண்டு தான் வந்து கான்செப்ட்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் அமைச்சிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில், ஓகேவா, 60 கிலோமீட்டர் வேகத்தில் வேகம், அப்ப ஸ்பீட் 1 வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா 60 கிலோமீட்டர் பர் ஹவர். மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்படின்னா மணிக்குன்னா ஹவர். 60 கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஸ்பீட்ல போகுது ஃபர்ஸ்ட் ஸ்பீடு. வேகத்தில் செல்லும் ரயில் ஒரு மனிதனை, இது டைரக்டா கொடுத்துட்டாங்க, 6 வினாடிகளில் கடக்கிறது. அப்ப டைம் வந்து என்னது 6 மினிட்டா? ஓகே. அடுத்தது செகண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ரயிலின் நீளம் என்ன? இது வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 6 வினாடின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதோட யூனிட் என்னவா இருக்கு, செகண்ட்ஸ்ல இருக்கு. இதோட யூனிட் என்னவா இருக்கு, கிலோமீட்டர் பர் ஹவர். ரெண்டுத்தோட யூனிட்டும் வேற வேற இருக்கு. சரியா? அப்ப கிலோமீட்டர் பர் ஹவரை நான் மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா என்ன சொன்னேன், 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இத வந்து 60 இன்டூ 5/18 நான் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா இது வந்து 3 டேபிள்ல போடலாமா? 6 டேபிள்லயே, 6 டேபிள்ல 3 டைம், 6 டேபிள்ல 10 டைம். அப்ப எனக்கு டைம் என்ன கிடைக்கும்னா 50, சாரி, இது வந்து 50/3 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இப்ப இது என்னது ஸ்பீடு, இது என்னது டைம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நீளம் கேட்டிருக்காங்க. அப்ப டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப டிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா எனக்கு என்னது, ஸ்பீட் இன்டூ டைம். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்து ஸ்பீட் இன்டூ டைம். ஸ்பீடு எனக்கு கொடுத்துட்டாங்க, இது கொடுத்துட்டாங்க. ஏன் நான் இதை மாத்துறேன்னா இது எனக்கு செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, இது கிலோமீட்டர் பர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. அதனால அதையும் நான் வந்து செகண்ட்ஸ்க்கு மாத்தினாதான் என்னால மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படியே பண்ணீங்கன்னா தப்பு. சரியா? ஸோ அப்ப ஸ்பீடு ஏற்கனவே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல அதுல எல்லாமே பார்த்துருப்போம். யூனிட் சேமா இருந்தாதான் அந்த கன்வர்ஷன் நம்மளால பண்ண முடியும். அதனால அதோட யூனிட்டை ஃபர்ஸ்ட் ஈக்குவல் ஆக்கிட்டு தான் மத்ததுக்கு போகணும். அப்ப ஸ்பீடோடைய வேல்யூ வந்து எனக்கு இப்ப அதை தான் பார்க்கணும். அப்ப 50/3 இன்டூ டைமோடைய வேல்யூ 6. இப்ப இது கேன்சல் ஆகுமா? அப்ப எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ், 100 மீட்டர். புரியுதா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு ரயில். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ரெயினோடைய ஸ்பீட் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 60 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு போகுது. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அதே திசையில், சேம் டைரக்ஷன், அதே திசையில்னா என்ன பண்ணணும், ஸ்பீட சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? அதே திசையில் மணிக்கு 50 கிலோமீட்டர், அப்ப ஸ்பீடு 2 வந்து எனக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா 50 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு நம்ம சொல்லுவோம். நார்மலா இருக்கிற ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு நாங்க சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணணும்னா சேம் டைரக்ஷன் கொடுத்ததுனால நம்ம ஸ்பீட என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், சப்ராக்ஷன் கொடுத்துருக்கேன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்னா ஸ்பீட பிளஸ் பண்ணணும். அப்ப 60ல இது ஆக்சுவலா இப்படி பண்ண, இது பண்ணுங்க, கன்வெர்ட் பண்ணுங்க. கன்வெர்ட் பண்ணா என்ன கிடைக்கும், அதுக்கு அடுத்தது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வேகத்தில் செல்லும் மற்றொரு ரயிலை 30 வினாடிகளில் கடக்கிறது. அப்ப டைம் என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு டைம் இஸ் ஈக்குவல் டு 30 செகண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இத 10 பண்ணா
அப்படியே பண்ணாலும் வருது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணிருக்கேன்னா, இப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் நம்ம கண்டுபிடிக்கணுமா? ரிலேட்டிவ் ஸ்பீடு இது 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா வரும். இது 2த்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் கிடைக்குது. ஆனா, இது வந்து இப்ப ஸ்பீடு இதுதான். இது கிடையாது. ஸ்பீடு இப்ப இதுதான். இந்த ஸ்பீடு, இந்த டைம தான் நான் கம்பேர் பண்ணணும். இந்த டைம் வந்து எனக்கு எதுல இருக்கு? செகண்ட்ஸ்ல இருக்கு. ஆனா இது எதுல இருக்கு? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்ப கிலோமீட்டர் பெர் ஹவர வந்து நான் மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்க வந்து 10 இன்டு 5/18. 10 டேபிள் 2 டேபிள் இது 5 டைம் இது 9 டைம். 5 5s are 25/9 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா தூரம் கேக்குறாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமா? ஸ்பீட் எவ்வளவு எனக்கு இப்ப 25/9. டைம் எவ்வளவுனா 30 செகண்ட். இது ரெண்டுத்தையும் 3 டேபிள்ல பண்ணா அப்ப என்ன கிடைக்கும்னா 250/3 கிடைக்கும். இத வந்து மிக்சர் ஃபிராக்ஷன்ல போட்டுருங்க. அப்படியே இல்லைனாலும் ஆன்சர்ல இது இருந்துச்சுன்னா அப்படியே வந்து 250 மீட்டர். புரியுதா? ட்ரெயின் சம் வந்து உங்களுக்கு ரொம்ப பேசிக்கா தான் கேட்பாங்க. இப்ப இதே வந்து சேம் டைரக்ஷன் கொடுத்தாங்க. சேம் டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணும்? இந்த இடத்துல நான் சப்ராக்ட் பண்ணேன் இல்லையா? அதுக்கு பதிலா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 50 + 60 வந்து 110 போட்டு இதே மெத்தடு தான் லென்த் கேட்டாங்கன்னா. இதுலயே வேற ஏதாவது கூட நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க? உங்களுக்கு அந்த காம்பினேஷன் மட்டும் தெரியணும். என்னது? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இது மட்டும் தெரியணும். ஒரு சில சம்ல டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஸ்பீடு கொடுத்துட்டு டைம் என்னன்னு கேட்பாங்க. இல்ல டைமும் டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டு ஸ்பீடு கேட்பாங்க. அது இந்த ஃபார்முலால போட்டீங்கனாலே வந்துரும். சரியா? சிலபஸ்ல வருதான்றது எனக்கு தெரியல. பட் அவங்க ஒருத்தவங்க கேட்டாங்கன்றதுனால இதை நான் வந்து பேசிக்கா இருக்கிறத மட்டும் எடுத்துட்டேன். சப்போஸ் வந்துச்சுன்னா நம்ம எடுக்கலன்னு இருக்க கூடாதுன்றதுக்காக பேசிக் எடுத்துட்டேன். கிளாக்கும் அதே மாதிரி தான். சரிங்களா? சிலபஸ்ல வந்து ஸ்பீட் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. டைம் அண்ட் ஸ்பீட்ல வந்து ரீசனிங்ல வந்து வர்றது. ரீசனிங்னு வெறும் ஜென்ரல் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் வராது. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். திடீர்னு வந்துட்டா ஒரு பேசிக்காச்சும் தெரிஞ்சா அதை வச்சு மேனேஜ் ஈஸியா தானே கேட்பாங்க. அதை மேனேஜ் பண்ணுன்றதுக்காக லாஸ்ட் டைம் கேட்டாங்கன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். ட்ரெயின் ப்ராப்ளம் லாஸ்ட் டைம் எனக்கு கேட்டாங்க. அதனால அந்த ட்ரெயின் ப்ராப்ளம் நான் எடுத்தேன். அதனாலதான் பேசிக் மட்டும் ரொம்ப டீப்பா போகாம சேம் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் அதை மட்டும் கான்செப்ட் மட்டும் எடுத்திருக்கேன். ஃபார்முலாஸ கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அந்த பேசிக் அந்த இதுவெல்லாம் கேட்பாங்க. ஏரியா, பெரிமீட்டரு, ஸ்கொயர் நம்பர், ஸ்கொயர் ரூட், ட்ரிக்னாமெட்ரி இருக்கிறவங்க கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரி அந்த டேபிள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஈஸியா தான் கேட்பாங்க. வேற என்ன பார்த்துக்கணும்? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்த்ததெல்லாம் ஒரு வாட்டி என்னன்னு பார்த்துக்கோங்க. இல்லை யாரும் அனுப்பியிருக்காங்கல்ல அந்த ஆப்டிடியூட்லாம், அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அந்த டைசம் நிறைய வந்திருக்கு போல இருக்கு. அந்த குரூப்ல வந்துருந்துச்சு இல்லையா? அதெல்லாமே நல்லா தான் இருக்கு. அந்த சம்ஸை பாருங்க. தியரியும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதுக்கு ரொம்ப டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஷார்ட் ட்ரிக்ல பண்ற மாதிரி பண்ணுங்க. ரொம்ப டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போங்க. மற்ற தியரி எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இது அட்டன் பண்ணாம இருக்கவும் முடியாது. கண்டிப்பா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப கான்பிடென்ட்டா தெரியறதெல்லாம் கரெக்டா போட்டுருங்க ஃபர்ஸ்ட். சரியா? கோடிங், டிகோடிங் அதெல்லாம் போட்டுக்கோங்க.
எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்ல வந்து மேக்ஸ்ல ஷார்ட் ட்ரிக்ஸ் இருந்தா கேட்டிருக்கீங்களே, அது என்ன சம்முன்னு நீங்க எனக்கு அனுப்புங்க. அந்த மாதிரி அதுல எது வந்து எனக்கு ஷார்ட் ட்ரிக் தெரியுதோ அதை அனுப்புறேன். ஏன்னா நம்ம பேசிக்கா மேக்ஸ்க்கான ஷார்ட் ட்ரிக் மட்டும் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. 11ஆல மல்டிப்ளை பண்றது, 25ஆல மல்டிப்ளை பண்றது, அந்த மாதிரி ஒரு சிலது நம்ம கொடுத்துருக்கோம். அதெல்லாம் தான் ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் ஸ்கொயர் ரூட்டுக்கு எனக்கு அதுல என்ன சிலபஸ் இருக்குன்றது தெரியல. எஸ்டிமேஷன் காஸ்டிங்ல நீங்க உங்களுடைய சம்ஸை வாட்ஸ்அப் குரூப்ல டவுட் போடுங்க. அதுல ஷார்ட் ட்ரிக் இருந்தா நான் அதை உங்களுக்கு அப்படியே மெசேஜ் பண்றேன். வேற பேஸ் அல்ஜீப்ரா ஓ, எவ்வளோ நாள்ல எவ்வளோ வேலை செய்வாங்க? அல்ஜீப்ரா ஆக்சுவலா ஆல்ரெடி எடுத்திருக்கோம் நம்ம. ஐடென்டிட்டிஸ் வந்து நான் உங்களுக்கு மொத்தம் 13 ஐடென்டிட்டிஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு அவ்வளவு தேவையில்லாம பேசிக்கா ஒரு 4 மட்டும் நான் இப்ப சொல்றேன். நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. அடுத்தது a minus b the whole square is equal to a square plus b square plus minus 2ab. அடுத்தது a square minus b squareன்றது வந்து a plus b a minus b. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து x plus a into x plus b is equal to, நான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் நான் அனுப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல இருக்கும்னு நினைக்கிறேன். இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் ஏபி. இந்த 4 பேசிக் ஃபார்முலா. இது கொஸ்டின்ல வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ 0.3 நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 3 ஸ்கொயர் மைனஸ் 0.2 ஸ்கொயர் divided by 0.3 பிளஸோ இல்ல மைனஸோ 0.2 இப்படி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வேற ஏதோ கூட கொடுக்கலாம். நான் ஒரு சின்னதா ஒரு சம் கொடுத்துருக்கேன். அப்ப கொடுக்குறாங்க போது நடுவுல மைனஸ் இருக்கா, அப்ப எனக்கு எந்த ஐடென்டிட்டி வரும்னா இந்த ஐடென்டிட்டி வரும். அப்ப இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கொயர்னா 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இது வந்து 0.3 இன்டூ 0.3 பண்ணுவோம். அதுக்கப்புறம் 0.2 இன்டூ 0.2 பண்ணிட்டு நார்மலா அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனா இந்த ஐடென்டிட்டில யோசிக்கணும். அப்ப இது வந்து இங்க மைனஸ் வர்றதுனால இதை நான் எப்படி எழுதலாம்னா 2 இதுவா எழுதலாம். ஒண்ணு வந்து மைனஸ் போட்டு 1 பிளஸ் போட்டு 1 அந்த பேஸ். அப்ப 0.3 பிளஸ் 0.2 1, 0.3 மைனஸ் 0.2 1, டினாமினேட்டர்ல 0.3 பிளஸ் 0.2. ஓகேவா? இப்ப இதுவும் சேமா இருக்கா? அப்ப இது போயிடும். அப்ப இதை மட்டும் சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் 0.1. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒரு ஐடென்டிட்டிஸை நம்ம யூஸ் பண்ற மாதிரி வரும். ஐடென்டிட்டிஸ் உங்களுக்கு டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. அதுல ஏதாவது ஒண்ணுத்த அப்ளை பண்ற மாதிரி தான் வரும். சரியா? இப்ப நார்மலா வந்து வேற எனக்கு x plus 2 என்னப்பா x plus 2 x plus 9 இப்படி கொடுக்குறாங்க. இதோட ஆன்சர் கேக்குறாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ வச்சு இதை மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணுமா? அடுத்தது என்ன பண்ணுவோம்? இதை வச்சு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாம இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பரும் சேமா இருக்கா, அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 2த்தை அப்படியே போட்டுப்போம் எக்ஸ் ஸ்கொயர்ன்ட்டு. பிளஸ் இந்த லாஸ்ட்ல ஏ பிளஸ் பின்னு இருக்கு. அப்ப இந்த 2வையும் 9ஐயும் ஆட் பண்ணா
11. அந்த 11 போட்டுட்டு இந்த எக்ஸ் அப்படியே போடுவோம். பிளஸ் ஏ இன்டு பி, அந்த 2வையும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணி போடுவோம். இதுதான் ஃபைனல் ஆன்சரா இருக்கும். நார்மலா மல்டிப்ளை பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். நார்மலா பண்ணும்போது எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும், எக்ஸ் இன்டு 9 9x ஆகும், அடுத்தது 2 இன்டு எக்ஸ் 2x ஆகும், 2 இன்டு 9 வந்து 18 ஆகும். அதை சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இல்லாம ஐடென்டிட்டியில எழுதுற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் தான் ஐடென்டிட்டி யூஸ் ஆகும். இன்னொரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. இதோட ஆன்சர் என்ன பண்ணணும்? இது ஜெனரலா என்ன பண்ணுவீங்கன்னா 28 கியூப் பண்ணி வச்சுப்பீங்க, 13 கியூப் பண்ணி வச்சுப்பீங்க, 15 கியூப் பண்ணி வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுல சப்ராக்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? இந்த மாதிரி இருக்கு ஒரு சம்முன்னா அந்த சம்ம வந்து இதோடைய பேஸ் என்னது? இதோடைய பேஸ் -13, இதோடைய பேஸ் -15. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன், 0 கிடைக்குதா? இது வந்து ரெண்டுத்தையும் பண்ணா என்ன கிடைக்கும்? -28. அப்ப இது என்ன கிடைக்குது எனக்கு? 0 கிடைச்சது. இந்த மாதிரி 0வா இருந்துச்சுன்னா நான் அந்த மாதிரி கியூப் பண்ணி போட தேவையில்லை. எனக்கு ஃபார்முலா வந்து 3 போட்டுட்டு 3 கூட இந்த 3 பேஸையும் நான் மல்டிப்ளை பண்ணா போதும். 3 கூட 28 -15 சாரி -13 -15 இந்த மூணுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு போதும். புரிஞ்சுச்சா? அதே மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து இதை மல்டிப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 3 கூட 28 மல்டிப்ளை பண்ணா 24, 3 8 சார் 24, 4 பேலன்ஸ் 2 6 8. இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்றேன்னா 13 இன்டூ 15 5 பேலன்ஸ் 1 5 6 3 1 6 195 வருதா? 195 வருதா? இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ நான் இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணாம இந்த லாஸ்ட் ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 0 கிடைக்குதா? அப்ப ஆன்சர்ல ஒரே ஒரு 0 முடிகிற மாதிரி இருந்தா இதை ஃபுல் மல்டிப்ளை எல்லாம் பண்ணாதீங்க, அதை போட்டுருங்க. புரியுதா? அந்த முடிகிற நம்பர் வந்து ஒன்னு தான் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அந்த ஃபைனல் மட்டும் பார்த்துட்டு டிக் பண்ணிடுங்க. ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும்னு ஆன்சர் இல்லை, அவசியம் இல்லை. கடைசியில உங்களுக்கு நேரம் இருக்குன்னா வேணா அதை செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைம் இருக்கு அப்படின்னா வேணா அதை செக் பண்ணிக்கலாம். டைம் இல்லைன்னா இந்த மாதிரி லாஸ்ட் டிஜிட்டை வச்சு யூஸ் போட்டுக்கோங்க. அப்படிதான் கொடுப்பாங்க மேக்சிமம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல, அந்த மாதிரிதான் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு இது இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் நம்ம இதுல போடுற மாதிரினா கொஞ்சம் சம்ஸ் நிறைய கொடுப்பாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸ்னாலே அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிக் கண்டிப்பா அதுல இருக்கும். ரொம்ப ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்காது. லாஸ்ட் நம்பர் வச்சே நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்து அதுலதான் போடணும். இந்த டைம் அண்ட் ஒர்க் எஸ்டிமேஷன்ல டைம் அண்ட் ஒர்க் கேட்டிருக்கீங்க இல்லையா? டைம் அண்ட் ஒர்க்னு ஆப்டிடியூட்ல தனியா இருக்கு. உங்களுக்கு அந்த எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை மட்டும் கொஞ்சம் எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு போட்டு அனுப்புறேன் வாட்ஸ்அப் குரூப்ல. என் நம்பர் இண்டிவிஜுவலா அனுப்புனீங்கனாலும் நான் போட்டு அனுப்புறேன். டைம் அண்ட் ஒர்க் இத்தனை நாள்ல இதை முடிக்கிறாங்கன்றது வந்து ஆப்டிடியூட்லயும் இருக்கு. உங்களுடைய எஸ்டிமேஷன் காஸ்டிங்ல என்ன போர்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால நீங்க எனக்கு அதை அனுப்புங்க, நான் உங்களுக்கு போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். இது வரையும் ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அப்ப நீங்க கீபோர்டு தொடக்கூடாதுன்னு அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா?
ஒன்லி மவுஸுக்கும் உங்க இதுக்கும் தான் வேலை இருக்கணும். கால்லாம் கரெக்டா CPU கீழே வச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் அது பக்கம் நோண்டாம இப்ப மேல இருக்கும் ஒரு சில இதுல வந்து ஸ்கூல்ஸ்லயோ இல்ல காலேஜஸ்லயோ வந்து மேல இருக்கும். மேல இருந்தா நம்ம போய் அதை நோண்ட மாட்டோம். ஆனா கீழே வச்சிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம கால் தெரியாம அதுல பட்டு அந்த ஆன் பட்டன் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் படாத அளவுக்கு பாத்துக்கோங்க. பேப்பர் அவங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு தருவாங்க. பென் அவங்க தராங்களா இல்ல நீங்க எடுத்துட்டு போறீங்களான்றத பாத்துக்கோங்க. அந்த ரஃப் ஷீட்ல உங்களுடைய இது எழுத சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹால் டிக்கெட் நம்பரோட எழுத சொல்லுவாங்க. அதை எழுதிக்கோங்க. சப்போஸ் கோடிங் அண்ட் டீகோடிங்க்கு முன்னாடியே டைம் இருக்கு அப்படின்னா கோடிங் அண்ட் டீகோடிங்க்கு எல்லாம் டைம் இருக்கு. இது இப்ப நம்ம சொன்ன மெத்தடு. அதுக்கப்புறம் கீபோர்டு தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து டச் பண்ணாதீங்க. லாக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு திருப்பி ஷெட்யூல் பண்ணி தருவாங்க. அந்த ஒரு 10 மினிட்ஸ் கேப் இருக்குல்ல அது திருப்பி வராது. அதனால அந்த சிஸ்டம் ஆஃப் ஆகாம கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எடுத்த உடனே உங்களுக்கு அவங்க குடுப்பாங்க இங்கிலீஷா டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது படி ப்ரொசீஜர் படி போங்க. முன்னாடி உள்ள என்டர் ஆகும்போதே நீங்க சிஸ்டம்ல உட்காந்துட்டீங்கன்னா அவங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே குடுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஃப்ரெஷ்ஷா வர்றதுனால கண்டிப்பா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அத நல்லா காதுல வாங்கி பண்ணுங்க. அங்க செலக்ட் பண்றது லாங்குவேஜ் செலக்ட் பண்றது இருக்கும். அத பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹால் டிக்கெட்ல இருக்க ரெஜிஸ்டர் நம்பர் உங்க போட்டோ கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அது கரெக்ட்டா இருந்தா தான் அடுத்ததுக்கு போணும்னு சொல்லுவாங்க. அப்படி கரெக்ட்டா இல்லன்னா அந்த சிஸ்டம்லயே உட்காராதுன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு உள்ள போங்க. நீங்க கரெக்ட்டா அவங்க அதுவே டைம் முடிஞ்சிரும். அவங்க டைம் அவுட் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதுவா வந்து என்னவாயிடும்னா டைம் முடிஞ்சிரும். புரியுதா? ஒரு சிலதுல வந்து மொத்தமா 150 கொஸ்டின் வரும். ஒரு சில இது அவங்க இப்ப எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஒரு சிலதுல வந்து என்னன்னா, தனித்தனியா ஒரு ஒரு பார்ட்டா குடுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் 30 கொஸ்டின் வந்து ஒண்ணுத்துல இருக்கும். ஓகேவா? நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா, கிரீன் கலர்ல இருக்கும். நீங்க வந்து மார்க் ஆஸ் ரீடு அப்படின்ற மாரி குடுக்கும். நான் படிச்சுட்டேன். ஆனா ஆன்சர வந்து அப்புறமா நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்னு மார்க் பண்ணீங்கன்னா, அதெல்லாமே நெகட்டிவ் மார்க்ல கணக்காகும். அது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் குடுக்குறாங்க பாருங்க. அங்க சிஸ்டம்ல டிஸ்ப்ளே ஆகும். அத தமிழ்ல ரீட் பண்ணுங்க, இங்கிலீஷ்ல ரீட் பண்ணுங்கன்ட்டு 2 லாங்குவேஜும் குடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு இது சென்ட்ரல் போர்டுன்றதுனால ஹிந்தியும் குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இப்ப எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங்ல நீங்க கேட்டிருக்க கொஸ்டின் வந்து அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அது என்னன்னா இது நார்மலா நம்ம கியூபாய்ட்லாம் போட்டோமே அந்த மாரி தான் இருக்கு. வாட் இஸ் த எஸ்டிமேஷன் ஆஃப் அ லேபர் சார்ஜ்? சாரி இப்போ ஒரு டயகிராம் இருக்கு. ஃபார் மேக்கிங் இன்சைட் ஸ்கொயர் உள்ள இருக்கிற ஸ்கொயருக்கு மட்டும் தான் கேக்குறாங்க. லேபர் சார்ஜ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இதோடைய இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 மில்லிமீட்டர் இன்டூ 30 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மேக்கிங் சார்ஜ் வந்து ₹500 பர் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு. 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க மேக்கிங் சார்ஜ் வந்து உள்ள இருக்கிற இதுக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயருக்குன்னு கொடுத்திருந்தாலே சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றது எதோட யூனிட்னா ஏரியாவோட யூனிட். அப்ப சின்ன சர்க்கிள் இருக்கு இல்லையா அதோடைய ஏரியா நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதோட ஏரியா என்ன வரும்? ஏரியா ஃபார் ஸ்கொயர் சைடு இன்டு சைடு. சரியா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கன்வர்ஷன் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். இந்த கன்வர்ஷன் இப்ப நம்மளுக்கு தேவையா அப்படின்னா இது எதுல இருக்கு யூனிட்? மில்லிமீட்டர்ல இருக்கு. இதோட யூனிட் இந்த இது யூனிட் எதுல இருக்கு? சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா நான் எதையாவது ஒடுத்த கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அப்ப கன்வெர்ட் பண்ணணும்னா
மில்லிமீட்டரை நான் சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைட் பை 10. இதே சென்டிமீட்டரை நான் மில்லிமீட்டரா கன்வெர்ட் பண்ணோம்னா மல்டிப்ளை பை 10. இப்ப இங்க வந்து மில்லிமீட்டர் இருக்கு, இங்க வந்து எனக்கு சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப 30 millimeter is equal to எவ்வளவு சென்டிமீட்டர்? 30 divided by 10. ஏன்னா மில்லிமீட்டர் நான் சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைட் பை 10 பண்ணணும். அப்ப இது என்ன ஆயிடும்னா எனக்கு 3 சென்டிமீட்டரா மாறிடும். ஓகேவா? இப்ப இது எனக்கு எவ்வளவு சென்டிமீட்டர்? 3 சென்டிமீட்டர். அப்ப இந்த சின்ன ஸ்கொயருடைய ஏரியா எவ்வளவு எனக்கு? சின்ன ஸ்கொயருடைய ஏரியா வந்து எனக்கு இந்த பாக்ஸ் வந்து இப்ப 3 தான். அப்ப ஏரியா பர் ஸ்கொயர் வந்து 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கரெக்டா? அதே மாதிரி அவங்க காஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 500 ருபீஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மல்டிபிளிகேஷன்ல இருக்க 10 அங்க கொண்டு வாங்க. அப்ப என்ன ஆகும்னா டிவைட் ஆகுமா? அப்ப இந்த 0 போயிடும். அப்ப 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு ருபீஸ்? 50 ருபீஸ். எனக்கு மொத்தம் எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு? 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. அப்ப 9 into 50 450 ருபீஸ். ஓகேவா? யூனிட் எஸ்டிமேஷன் அண்ட் இதுல வந்து இந்த கன்வர்ஷன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்பனா கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் மாத்தணும்னா மல்டிப்ளை பை 1000, மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் மாத்தணும்னா மல்டிப்ளை பை 100, சென்டிமீட்டர்ல இருந்து மில்லிமீட்டர்னா மல்டிப்ளை பை 10. இது வந்து டிவைட் பை 10. இதுல இருந்து இதை மாத்தணும்னா டிவைட் பை 100, இதுல இருந்து இதை மாத்தணும்னா டிவைட் பை 1000. ஓகேவா? இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்ததுனால சின்ன இதுக்கு மட்டும் தான் எவ்வளவு காசுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப சின்ன ஸ்கொயருடைய ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான அமௌண்ட் மட்டும் எழுதுங்க. இதே பெரிய ஸ்கொயருக்கு கேட்டிருந்தாங்கன்னா பெரிய ஸ்கொயரோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதை எழுதுங்க. இன்கேஸ் இது ரெண்டுமே இல்ல, எனக்கு இதோடைய ஏரியா கேக்குறாங்க, இதோட ஏரியாவோட காஸ்ட் கேக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, பெரிய ஸ்கொயரு மைனஸ் சின்ன ஸ்கொயரோட ஏரியா சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இதோட ஏரியா கிடைச்சிடும். அந்த ஏரியா என்ன வருதோ அதை இந்த மாதிரி காஸ்ட் கொடுத்து போட்டுக்கோங்க. ஒண்ணுத்துக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா 100க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டைரக்டா ஒரு சில சம்ல 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 30 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து 50 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 300 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அப்போ 50 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 300 ரூபான்னு கொடுக்குறாங்க. அப்போ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவுன்னு நான் கண்டுபிடிக்கணும். இந்த 50 இந்த சைடு கொண்டு வாங்க. அப்ப 300 பை 50 ஆகும். அப்ப இது என்ன ஆகும்? எனக்கு 6 ஆகும். அப்ப அந்த 6 சப்ராக்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டு. ஓகேவா? வேற இந்த டவுட் கேட்ட உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். இன்ஜினியரிங் டிராயிங் வந்து நம்ம ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கோம். இன்ஜினியரிங் டிராயிங்ல நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஸ்டின் மட்டும் அதை ஃபுல்லா கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. A4 சைஸ் ஷீட் என்ன, A3 சைஸ் ஷீட் என்ன, இந்த ஹேட்ச் லைன்னா என்ன, அந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். எனக்கு ஒரு மேமும் வந்து கிளாஸ் எடுத்தாங்க, நீங்க அதை பாருங்க. ஏன்னா இப்ப நமக்கு லாஸ்ட் மொமெண்ட்ல வந்துட்டோம், திரும்ப எல்லாத்தையுமே பார்க்க முடியாது. ஒரு ரிவிஷன் தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல யாருக்கா டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்து இந்த சிபிடி எக்ஸாம் எப்படி அட்டென்ட் பண்றதுன்னு திரும்ப இன்னொரு கிளாஸ்ல நாளைக்கோ இல்ல சண்டேவோ நம்ம இது பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே வாட்ஸ்அப்ல ஒரு முறை போடுங்க. இன்ஜினியரிங் டிராயிங் உங்க டவுட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்றோம். நாளைக்காவது இல்ல சண்டேவாவது ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்றோம். அந்த கிளாஸ்ல வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நம்ம டவுட் கிளாரிஃபை செஷனே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப் குரூப்ல அந்த இது டவுட்ஸ் எல்லாமே நீங்க அனுப்பிச்சிருங்க. இப்போ நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவைஸ் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. அதனால ஸ்பெசிஃபையா இந்த டவுட்டு அப்படின்னுங்க, நீங்க அந்த மாதிரி போடுறத நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, சயின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா நம்ம இதுல எதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு எதுவும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நம்ம அதுல வந்து மெட்டீரியல் காம்போசிஷனு,
டெம்பரேச்சர், ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ், இதெல்லாம் தான் வந்துட்டு நமக்கு சயின்ஸில் இருக்கு. அதனால வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தனியாக சொல்ல முடியாது. நீங்க அது என்ன, நீங்க பேசாம அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. வியூ செக் மட்டும் அப்படின்னா என்னன்னு புரியல. நீங்க பேசுங்க. சார் இன்ஜினியரிங் டிராயிங்ல வியூ செக்கிங் சார், ஐசோமெட்ரிக் வியூ அப்படிலாம் கேக்குறாங்க சார். அந்த சார் டாப் வியூல இருந்து பார்த்தா எப்படி தெரியும் அந்த மாதிரி கேக்குறாங்க. இப்ப உங்களுக்கு எம்சிக்யூல வந்துட்டு அந்த மாதிரி டாப் வியூல பார்த்து அந்த 4 வியூவா எஸ் சார். வியூ பேட்டர்ன் தான். ரைட் சைடு சரி, ஓகே. நம்ம அது என்ன நம்ம பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது மாடல் கொஸ்டின் தான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ சார். ஓவரால் சிலபஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரிவிஷன் நம்ம பண்ணினதே வந்துட்டு எல்லாமே இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் இல்லாமல் நீங்கள் தான் ஃபுல்லாக படிச்சுக்கோங்கன்னோம். நம்ம பண்ணது இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும்தான் நம்ம இது பண்ணோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய இது அனுப்பிச்சிருக்கோம். எத்தனை நிறைய முறை அனுப்பிச்சாச்சு. திரும்ப யாராவது உங்க நண்பர்கள் இருந்தால் அது என்னன்னு பாருங்க. இதுல வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப பேசிக்கான நம்ம இருக்கிற இந்த சப்ஜெக்ட்ல இருக்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் நான் இப்போ அந்த குரூப்ல மெசேஜ் போடுறோம். அதில் வந்துட்டு என்னென்ன இந்த இம்பார்ட்டன்ட் இதை விட கொஞ்சம் டவுட் கிளாரிஃபை எல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல, நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னென்னு போடுங்க. நம்ம இதோட இந்த சண்டேவோட நம்ம கிளாஸ் முடிச்சுட்டா தான், ஒரு 5ஆம் தேதியோட முடிச்சுட்டா ஒரு நாள் உங்களுக்கு 2 நாள் நல்லா ஃப்ரீ ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுறது நல்லாயிருக்கும். நாளை இல்லை நாளை மறுநாள் இந்த 2 நாள் கூட கிளாஸ் எடுத்துருவோம். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிடலாம். ஒரு நாள் வந்து சண்டேல இல்லை அதுக்கு நாளைக்கே கூட சிபிடி எப்படி அட்டன் பண்ண இப்போ மேடம் கொஞ்சம் சொன்னாங்க. நம்ம ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிவிட்டு அது முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் ஒரு இதாக கூட அனுப்புகிறோம். ஓகே, இப்போ கூட ஹால் டிக்கெட்ஸ் எல்லாமே லொக்கேஷனோட வந்துருச்சு. எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முதல் வந்து எந்த ஊருன்னு தான் வந்துச்சு, சென்னை, வெள்ளூர், கோயம்புத்தூர்னு. இப்போ வந்து எக்ஸாம் சென்டரோட நேமோட வந்திருக்கு. அதை பார்த்துக்கோங்க. எக்ஸாம் சென்டருக்கு அவங்க 12:30 ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு முன்னாடியே ஒரு 11 மணி 12 மணிக்கே போயிடுங்க. போகிறதுக்கு முன்னாடியே 12:30 முன்னாடியே லைட்டாக சாப்பிட்ருங்க. அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவசரப்பட்டு அந்த எக்ஸாம் சென்டர் போயிட்டு தேடிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் லாங்காக போகிறீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் கூட சாப்பாடு எடுத்து போயிடுங்க. அங்கே போயிட்டு ஒரு 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு இது பண்ணுங்க. நம்ம எக்ஸாம் பற்றி திரும்ப இன்னொரு கிளாஸில் இது பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல்.